சூத்திரம் 16. தற்பரம் புருஷக்யாதேர் குண வைத்ருஷன்யம். ஆத்மனை அறிந்தவர்கள் பண்புகள் கூட பற்றற்றவர்களாகி விடுகிறார்கள். யோகத்தில் மனித தன்மை இல்லை, அது சுயநல நோக்கு கொண்டது என்று பலரும் நம்புகிறார்கள். அதனால் யோகத்தின் உயர்வான குறிக்கோளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்கள். உண்மையில் சராசரி மனிதர்களின் நேசத்தில்தான் உடைமைத்தனமும் பாரபட்சமும் இருக்கிறது. அடுத்தவர்கள் மீது நாம் காட்டும் அன்பின் பின்னணியில் சுயநலம் ஒளிந்திருப்பதை நம்மால் மறக்க முடியுமா? ஆத்மாவிடம் கொள்கிற நேசத்தில் அப்படி எதுவும் இருப்பதில்லை. உண்மையான அன்பு ஒருவர் இருக்கும் இயல்பிலேயே அவரை நேசிக்கும். அவரிடம் அழகு இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, அவர் பலம் பொருந்தியவரா, பணம் பொருந்தியவரா என்றெல்லாம் பார்க்காது. மக்கள் உண்மையில் எப்படி இருக்கிறார்களோ அதுவே ஆத்மன். தன்னுடைய ஆன்மாவை நேசிப்பவரால் உலகமெங்கும் பரவி கிடக்கும் உயிர் பொருளை நேசிக்க முடியும். அத்தகைய அன்பை, அதன் விஸ்வரூபத்தை சராசரி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பாருங்கள், நாம் எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கிற சிறிய அளவிலான அன்புதான் அளவற்ற ஆழமும் விரிவும் கொண்டு பேரெல்லையை எட்டுகிறது. நம்முடைய கண்டுணர்தல், புரிந்து கொள்ளும் திறன் மங்கி கிடக்கிறது. அதனால்தான் நம் அன்புக்குரியவர் செய்கிற பெரிய தவறுகளை மிகவும் சாதாரணமாய் எடுத்துக்கொள்கிறோம். அவரிடம் உள்ள நல்ல விஷயங்கள் மிக சொற்பமாயினும் அவற்றை மிகைப்படுத்தி பேசுகிறோம். ஆஹா, அவர் எப்பேற்பட்ட மனிதர், அவரை போல் உண்டா என்று பாராட்டுகிறோம். சின்ன ஒலிக்கீற்றுதான், ஆனால் இதை பேரொலியாய் மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் அன்பை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். அது மனதை தூய்மையாக்கும். தூய அன்பு அமைதியானது, சாஸ்வதமானது. தன்னில் வந்து கலக்கிற நதிகளால் கடல் நிலை கொழுந்துவதில்லை. ஞானியின் உள்ளம் ஆசைகளால் அலைப்புறந்து போவதில்லை. அவன் அமைதியை அறிந்தவன், ஆசையை மறந்தவன். அவனிதன் ஆணவமோ அகந்தையோ கிடையாது. அவன் ஆவலின்றி வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஆன்மா சார்ந்தது. தமஸ், ரஜஸ், சத்துவம் இவை மூன்றும் மனிதர்களின் குணமாகிறது. அவர்களுடைய சக்திகளாய் வெளிப்படுகிறது. இயற்கையின் கட்டமைப்பிலும் இவையே அடிப்படையாய் உள்ளன. ஆனால் ஆன்மாவோ முக்குணம் கடந்தது. இயற்கைக்கும் அப்பாற்பட்டது ஆன்மா. தானே ஒளிர்வது, தன்னில் பரிபூர்ணமானது. ஆன்மாவின் இயல்பை அறிந்தவர்கள் எதன் மீதும் பற்று வைப்பதில்லை. பற்றற்றிருப்பது ஞானத்துக்கு லட்சணம். ஆன்மாவின் இயல்பை அறிந்தவர்கள் எதன் மீதும் பற்று வைப்பதில்லை. பற்றற்றிருப்பது ஞானத்துக்கு லட்சணம்.